ஹலோ கைஸ், நான் உங்கள் மௌலி கிருஷ்ணன். மறுபடியும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம இந்த சீரீஸில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம போன வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி முடிச்சிருப்பேன். அது என்ன விஷயம்னா, ரொம்ப நாள் கழித்து எனக்கு திருப்பியும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்ட்ரெஸ்ட் வந்த அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுதான் நாங்கள் அந்த ஸ்கூல் டைம்ஸில் நாங்கள் வந்து நிறைய அவுட்டிங் போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போதும் சரி, நிறைய சில டைம்லாம் வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அது ஒரு 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 ஃபன்னான விஷயம். அது எல்லாருமே வந்து அதை கடந்து வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த, இந்த ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகிறது, ரகசியமாக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய பேரோட மெமரிஸில் அது வந்து ரொம்ப பெரிய பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கும்பொழுது, இந்த மாதிரி அவுட்டிங் போகும்போதும் சரி, எங்கேயாவது போகும்போது இதை நாங்கள் மொபைல் ஃபோன் தானே, நாங்கள் அது கேரி பண்ணிட்டு போவோம். அப்புறம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸு, எங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபன்னான மூமெண்ட்ஸு, அதெல்லாம் வீடியோஸும் எடுப்போம், ஃபோட்டோஸும் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி அப்போ அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ கூட எனக்கு வந்து அது அவ்வளோவா எனக்கு வந்து ட்ரிகர் ஆகலை. அப்புறம் போக 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 நாங்கள் வந்து +2 கம்ப்ளீட் பண்ணுறோம். +2 வந்து 2012 வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நான் வாங்குகிறேன். ஸோ நான் வாங்கின பிறகு வந்து நிறைய வெளியே போகும்பொழுது யூஸ் பண்ணியிருக்கேன், கிளிக்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்போ கூட எனக்கு வந்து அது ட்ரிகர் ஆனது கிடையாது. அப்புறமா வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நைட் இருக்கும், அரவுண்ட் ஒரு 7:38 அந்த டைம் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு வந்து ஒரு பவர் கட் ஆகிடுச்சு. பவர் கட் ஆன பிறகு ஊரே வந்து, அந்த ஒரு ஏரியாவே ஊருன்னு சொல்ல முடியாது, அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து இருட்டாக இருந்தது. யார் வீட்லேயுமே கரண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் நான் வந்து இன்டர்நெட்டை வந்து அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்த டைமில் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஏன் வந்து நம்ம ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் ஒன்று எடுத்து எடிட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா வந்து, எப்போவுமே ஒரு விஷயம் நான் வந்து யோசிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொருத்தங்களுக்கு பண்ண போகிறோம், அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரும். அது அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ அதை எப்படி பண்ணணும், அந்த அவுட்புட் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு 100க்கு 100 தடவை நான் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப ஈடுபட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பகலில் ஐடியாஸ் வர்றதை விட நைட்டு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். சில நேரம் வந்து நைட்லேருந்து காலையில் வரைக்கும் தூங்காமலாம் இருந்திருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு திங்கிங் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்த டைமில் திடீர்னு எனக்கு வந்து, அதான் நான் சொன்ன மாதிரி, ஏன் நம்மளை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ நம்ம என்ன நானே வந்து ஒரு செவத்துக்கிட்ட உட்காந்துட்டு, கரண்ட் இல்லை இல்லையா, கரண்ட் இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன கேண்டில் என்ன பண்ணேன்னா கொளுத்திட்டு, மொபைலை வந்து நான் இப்படி திருப்பி வச்சுட்டு, அதான் கேமரா நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பி வச்சுட்டு, அந்த கேண்டிலை பற்ற வச்சுட்டு, கொஞ்சம் ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா லைட்டிங் வேணும்ல, ஸோ ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு கிளிக் பண்ணேன். பார்க்கும்போது அது வந்து அப்போ எனக்கு வந்து அது வந்து நல்லா இருக்கே அந்த மாதிரி. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அப்போ அந்த எடிட்டிங்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அந்த மொபைல் பிக்ஸார்ட் சம்திங் அந்த ஆப்லாம் அப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த டைம். ஸோ அதில் வந்து நானும் வந்து எடிட் பண்ணி போடுவோமே நம்மளும் ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜஸ்ட் ஒரு ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். ஸோ ட்ரை பண்ணும்போது நல்லா வந்தது. அப்போ நான் அதை வந்து
என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போடும்போது நிறைய லைக்ஸ்லாம் நிறையா வந்தது. ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் வந்து அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் டெலீட் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். நான் அந்த அந்த பக்கம் நான் போகிறதில்ல. அது சம் அதர் ரீசன்ஸ் வச்சுக்கோங்களேன். அதனால நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் இருக்கா நான் பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். போன வீடியோவில் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். 3 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். என் தங்கச்சி ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம திருவொற்றியூர் பீச்சில் எடுத்த எங்கள் ஃபேமிலி அவுட்டிங் ஃபோட்டோஸ் ஒன்று 2 அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மாதிரி வந்து இதையுமே நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேபி இருக்கும், நான் பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. சரி ஓகே, நம்மளும் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாலண்டியராக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு, வா மச்சான், நான் உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக, அதாவது அந்த டைமில் நான் எப்பவுமே ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே தான் யோசிப்பேன். ஸோ அந்த ட்ரெண்டை தாண்டி வேறு என்ன இருக்குது அங்கே? இப்போ எல்லாம் நார்மலாக வந்து தலைக்கு பச்சையும் காலுக்கு நீளமும் சட்டைக்கு வந்து ரெட்டும்ன்ற மாதிரி எடிட்டிங் போயிட்டுருந்த டைம், மொபைல் எடிட்டிங் போயிட்டுருந்த டைம். நான் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தாண்டி வந்து நான் எப்போவுமே யோசிப்பேன். இப்போ வரைக்குமே வந்து யோசிப்பேன், இதை தாண்டி என்ன இருக்குது, இதுக்கப்புறம் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நான் யோசிப்பேன். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத யோசிக்கும் பொழுது கொஞ்சம் நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக அந்த டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட்டிவாக கொஞ்சம் சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்தபோது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங்கும் நானே பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருந்தது. அப்புறம் இதேமாரி கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிட்டுருந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஒன்று வருது. என்ன கால் அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு கால் ஒன்று வருது. வந்துட்டு இந்த மாதிரி அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேஷன் வந்து ஸ்டூடியோ வச்சுருக்காங்க. அவங்க எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம திருவொற்றியூர் பெரியார் நகரில் வச்சுருக்காங்க. சக்தி ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு பேர். இப்போ வந்து அவங்க ஸ்டூடியோ எடுத்துட்டாங்க. நம்ம வெள்ளஞ்செட்டியார் ஸ்கூல் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லைனில் அதே லைனில் வந்து இந்த பேக்கரி அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா கொஞ்சம் டவுனில் கொஞ்சம் ஒரு ஸ்டூடியோ இருக்கும். அந்த ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க போல். எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அதை அவன் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி, என் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரிடா அக்கா வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வந்து எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி, ஆனால் அவனுக்கு தெரியும் போல், நான் என்கிட்ட சொல்லலை. சரி நேரில் அவங்களே பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே போனால் வந்து அவங்க இருந்துட்டு, உன்னோட ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஃபோட்டோ சென்ட்ரிக்கல் ஃபேஸாக இருக்குது, உன்னை ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாமா, சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகேக்கா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அப்போது அது வந்து பெரிய விஷயமா, பரவாயில்லையே நம்ம ஃபேஸெல்லாம் வந்து அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரிக்கா நீங்கள் எடுங்க, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டைமு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் அவங்க வந்து திருப்பியும் என்னை வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு, அங்கே வந்து நார்மலாக தான் அந்த ஒரு கிளாசிக் ஸ்டூடியோவில் எப்படி இருக்கும், ஒரு பின்னாடி ஒரு 4 பேக் ட்ராப்பு, அதாவது ப்ளூ, ரெட்டு, ஒயிட் அண்டு க்ரே, அப்புறம் சில பேர் வந்து க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 5 பேக்ரவுண்டு. அதில் வந்து அவங்க ஒயிட் போட்டு ப்ளெயின் ஒயிட் போட்டு எடுத்தாங்க. அது எடுத்து காட்டுறாங்க. எனக்கே வந்து நம்ம ஃபேஸ் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு இது இருந்தது. நல்லா தான் இருந்தது, ஃபோட்டோஸ் நல்லா எடுத்திருந்தாங்க. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு நாட்டம்னு சொல்லலாம். அதில் திருப்பியும் அந்த ஒரு ஈடுபாடு வர மாதிரி, அந்த ஒரு கிரிப்னஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது அந்த ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், அக்கா எனக்கு ஃபோட்டோ வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நானும் கொஞ்சம் என்னோடய சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கக்கிட்டேயுமே கேட்டேன், நான் இந்த மாதிரி
எப்படி இது ஃபோட்டோஸ் வந்து செட்டிங்ஸ்லாம் எப்படி அவங்க அவங்க எடுக்கும்போது அவங்க கேமராவே பார்த்துட்டே இருப்பேன். அவங்க வந்து நிக்கானில் வந்து ஒரு மாடல் வச்சுருந்தாங்க D90 அப்போ வந்து நல்ல மாடல் அந்த டைமில். ஸோ அந்த மாடல் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க எடுக்கும்போது அவங்க இதுலேயே பார்ப்பேன் நான். என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்குது. அந்த அந்த D90 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். ஹெவியர் மீன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக்கில் இருக்கும் அந்த ஒரு கேமரா. அப்புறம் எனக்கு வந்து அந்த கேமராவே தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் வந்து எடிட்லாம் பண்ணி காமிச்சாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து அவங்க ஷேர் பண்ணல கடைசி வரைக்கும். நானும் கேட்டேன் நிறைய வாட்டி, அந்த ஃபோட்டோஸ் கொடுங்கக்கான்னு. அவங்களும் தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கு ஷெட்யூல் பிஸியில் அவங்க வந்து மறந்துட்டாங்க போல். நானும் அதை வந்து பெரிய விஷயமா நான் அதை வந்து எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இது வரைக்கும் அப்படியே போயிட்டுருந்தது. அப்புறம் வந்து அப்பயுமே எனக்கு வந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே என்னோடய மனசுலேயும் மைண்ட்லேயும் திருப்பியும் வந்து ரீகனெக்ட் ஆகிட்டே இருந்தது. அது எனக்கு தெரியல. அப்படியே சில விஷயங்கள் பண்ணும்போது அது அப்படியே போய்க்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நாட்கள் அப்படியே போச்சு. நாங்களும் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்திங்களா, நான் நிறைய ஜாப்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நான் என்ன ஃபஸ்ட்டு நான் போன வேலைன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கிற டைமில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் +2ல் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ பாஸ் ஆக முடியல. நம்ம மைண்டில் ஏறல படிப்பு. ஸோ அதனால் நான் +2ல் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் என் கூட இருந்த பசங்க அப்படி எல்லோரும் வந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? மெயினாக என்ன ஆச்சுன்னா, அந்த அவங்க காலேஜ் அதாவது ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற டைம் அந்த நடுவில் இருக்கும்ல சின்ன கேப்பு. அந்த கேப்பில் வந்து எல்லோரும் அந்த பார்ட் டைம் ஜாப் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணாங்க. சும்மா ஒரு அந்த அந்த டைம் சும்மா தானே இருக்குது. அதை நம்ம ஏதாவது ரெவென்யூ நம்ம இது பண்ணலாம். நம்மளுக்கு பாக்கெட் மணிக்கு அது இருக்கும். நம்மளால் வந்து ஃபேமிலிக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நாங்கள் ஒரு 4-5 பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடும்போது, அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. என்ன கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் கான்ட்ராக்ட். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழிங்கநல்லூர், OMR சோழிங்கநல்லூர் HCL கம்பெனியில் பார்க்கிங் ஏரியா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அது 13 ஃப்ளோர் பார்க்கிங் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அந்த வேலைலாம் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோலாம் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய இந்த சேல்ஸில் இருந்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சேல்ஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெலிகாலிங் அந்த ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் சில பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. சில பேர் கேம்பஸில் செலக்ட் ஆனாங்க. சில பேர் டேரெக்டாக அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எம்ப்டினஸ். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை. அப்படின்னும்போது ஒரு ஒரு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்வியாலேயோ என்னமோ நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க இதுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து காலேஜ் முடிஞ்சோடனே வந்து பார்க்குறது, மீட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய வாட்டி வந்து அந்த காலேஜ் சீக்வன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். அவங்க வந்து என்னைய வச்சு ஃபன் பண்ணாங்க, நானும் அவங்கள வச்சு ஃபன் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை. ஸோ அந்த டைம் வந்து அப்படியே வந்து ஒரு எம்ப்டினஸ் ஆச்சு. கொஞ்சம் ஹாப்பினஸும் இருந்தது, அதே சேம் டைம் ஒரு எம்ப்டினஸ் இருந்தது. ஸோ அந்த எம்ப்டினஸை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டோட்டலான ஒரு பேக்கேஜாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அந்த இடத்துல தான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். யாரும் இல்லாத டைம். அப்போது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனும் கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருந்த டைம். அப்போது வந்து அம்மா ஒருத்தவங்க தான் வந்து கொஞ்சம் எங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அவங்க ஒருத்தவங்க தான் வந்து எங்களை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கல் ஜேர்னினால் நான் வந்து ரொம்ப பர்சனலில் டீப்பாக போக விரும்பலை. அதனால் வந்து அது வேணால் நான் வந்து இன்னொரு சீரீஸாக வேணால் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் இது வந்து கொஞ்சம் ஃபன் அண்டு இந்த இந்த ஒரு இதுலேயே அந்த ஒரு ஸ்டோரி லைன்லேயே அப்படியே போயிடலாம். ஸோ மற்றதை பற்றி நான் வந்து வேறு ஒரு இது வந்து நான் பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த எம்ப்டினஸ் என்னை எப்படி மாற்றுச்சு, நான் எப்படி வந்து திருப்பியும் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போனேன், வந்தேன், ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அகெயின் வந்து என்னை வந்து ஃபோட்டோகிராஃபி திருப்பியும் ஹிட் பண்ணுச்சு. அகெயின் ஹிட் பண்ணி என்னை வந்து போட்டு தாக்குச்சு, போட்டு திருப்பிச்சு. மேக்னா அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க எப்போவுமே. ஸோ நான் என்னோடய விஷயத்த வந்து எல்லோரும் காது கொடுத்து கேட்குறீங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் எல்லாத்துக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவங்கள எனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, கூட யார் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்காங்க, இருந்துகிட்ருக்காங்க, அவங்க இன்னுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்த நண்பர்கள் அவங்க மூலிமா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. என்ன வயசு சின்னது பெருசாக இருந்தாலுமே நான் நிறைய சின்ன பசங்க கூடயும் பழகியிருக்கேன். என்னோடய வயசு அதிகம் 10 வயசு அதிகமான ஆட்கள் கூடயும் பழகியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கிடைச்ச நல்ல ஒரு குட் மெமரிஸு ப்ளஸ் வந்து இந்த ஜேர்னியோடு சேர்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்கிறேன் நான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மௌலி கிருஷ்ணன். நன்றி, வணக்கம், பாய்.